தூத்துக்குடியில் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் கனிமொழி தீவிர பிரச்சாரம். எனக்கு கிட்டத்தட்ட 2வது தாய் வீடு மாதிரி நான் நினைக்கக்கூடிய இந்த தூத்துக்குடியிலே தமிழ்நாடு இன்னொரு மணிப்பூராக மாறிவிடக் கூடாது என்று சூளுரை. தமிழ்நாடு மணிப்பூராக மாறிவிடக் கூடாது என்பதை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் மனதிலே இருத்தி வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். தூத்துக்குடி திமுக நாடாளுமன்ற வேட்பாளராக முன்னாள் முதல்வர் கலைஞரின் மகளும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சகோதரியுமான கனிமொழி அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கம் வாயிலில் அமைந்துள்ள கருணாநிதியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் திரேஸ்புரம், அமெரிக்கன் மருத்துவமனை பேருந்து நிறுத்தம், பூபால் ராயபுரம், மட்டக்கடை, சிவன் கோவில் அருகே உள்ள தேரடி பகுதி, சிதம்பர நகர், பிராயன் நகர், 3ஆம் மைல், பழைய பேருந்து நிலையத்தை தொடர்ந்து இறுதியாக அண்ணா நகர் வரை தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இங்க இருந்து வரி வசூல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு நம்ம 1 ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கிறது 26 பைசா. ஆனா இதே உத்தரப்பிரதேசத்துல இருந்து அவங்க 1 ரூபாய் வரி கொடுத்தாங்கன்னா திருப்பி எவ்வளவு கொடுக்குறாங்க? 2 ரூபாய் 2 பைசா. அதனால எந்த அளவுக்கு அவங்க தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இவங்க கொண்டு வந்த சட்டத்துக்கெல்லாம் யாரு ஓட்டு போட்டாங்க? டெல்லியில அதிமுக. அதனால இப்ப நாங்க தனியா நிக்கிறோம், பிரிஞ்சு நிக்கிறோம்னா நம்பாதீங்க. மறுபடியும் 2 ஸ்டிக்கரும் ஒட்டிக்கும். அதனால ஏன்னா 2 பேருக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் வேலை. நம்ம செய்யற திட்டத்தை பாஜக மோடி திட்டம்னு கொண்டு வருவாரு. அதே போல ஸ்டிக்கர் ஒட்டுறதே வழக்கமா கொண்டுதான் அதிமுக. 2ம் மறுபடியும் ஒட்டி தமிழ்நாட்டுக்கு, இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு எதிராக மாறுவார்கள். உங்களுக்கு தெரியும். உங்களோடு எனக்கு கிட்டத்தட்ட 2வது தாய் வீடு மாதிரி நான் நினைக்கக்கூடிய இந்த தூத்துக்குடியிலே மறுபடியும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி, தமிழர்களாக, மனிதர்களாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். தமிழ்நாடு மணிப்பூராக மாறிவிடக் கூடாது என்பதை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் மனதிலே இருத்தி வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். இது மட்டும் இல்ல, 40 தொகுதிகள்ல மட்டும் ஜெயிச்சா போதாது, நாடும் நமதாக வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும்.